நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், ட்ரீட் குடுக்கறவன் பெரிய மனசோட குடுக்கணும்டா. வயித்தறிச்சலோட கொடுத்த, இப்ப பாரு பெரிய அவஸ்தையா போச்சு. ஏன்டா என் பாக்கெட்ல இந்த 500 ரூபாயை பார்த்துட்டு இன்ஸ்டன்டா ஒரு திட்டத்தை போட்டு ட்ரீட் கேட்டவனியே பெரிய மனசை பத்தி நீ பேசுறியா? விடுமாப்ல, காஃபி டேக்கு பணத்தோட போனோம், நம்ம பிரச்சனையோட போனோம். டேய், நம்ம லெவலுக்குலாம் கேண்டீன்ல காஃபியை குடிச்சிட்டு பேசாம இருந்திருக்கலாம். டேய், நான் எத்தனை வாட்டி சொன்னேன் அட்லீஸ்ட் புகாரி போலான்னு. நம்ம கரஸ்பாண்டன்ட்லாம் அங்க வரவே வராது. ஐடி கார்டு என்ன 4 ஐட்டத்தை கூட விட்டு வந்திருக்கலாம். யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காத்தாடி, நம்மெல்லாம் யாருடா? சர்ட் இல்லாம கூட இருப்போம், சண்டை இல்லாம இருக்க மாட்டான். வாலண்டியரா வந்த சண்டை எப்படி விடுறது? டேய், நீ போட்ட சண்டை அன்னைக்கே முடிச்சிருந்தா பிரச்சனையே இல்லையே. அன்னைக்கு ஆரம்பிச்ச சண்டை சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 போயிட்டே இருக்கே. பிரின்சிபலும் சுல்லானும் சும்மாவே நம்மளை காய்ச்சி தள்ளுவானுங்க. இப்போ சொல்லவே வேணாம், நம்ம மாட்டினதுக்கு பாண்டிச்சேரியில ரூமை போட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவானுங்க. மாப்ள, நீ சொல்றது கரெக்டா? இப்ப நடந்த பிரச்சனை என்னமோ ஜன்லோக்பால் பிரச்சனை மாதிரி அந்த பிரின்சிபால் செக்ரட்டரி கரஸ்பாண்டன்ட்லாம் ரூமை போட்டு பேசிக்கிருக்காங்க. ஆனா என்ன, நம்ம ஆரம்பிச்ச பிரச்சனையில இந்த ஜெயா தேவையில்லாம மாட்டிக்கிட்டா. வம்பு வாயாதா வரும்னு 3வது வீட்டு வனஜாக்கா அடிக்கடி சொல்லும். அங்க போலான்னு சொன்ன ஜெயாக்கே ஆப்பு. ஆமா, வனஜாக்கா யாரு? இதுக்கு முன்ன நீ சொன்னதே இல்ல. இது ரொம்ப முக்கியமா? காத்தாடி, நீயாடா அப்படி பேசுற? உனக்குள்ள இருந்த வீரம் திறமலாம் எங்கடா போச்சு? ஜெயா யாரா? நம்ம நண்பன். நோ, நம்ம நண்பி. அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நமக்கு அது பிரச்சனை தான்டா. அவ ஐடி கார்டு நம்ம ஐடி கார்டுடா. அவளுக்கு ஒண்ணுனா நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். டேய், நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்றது இருக்கட்டும்டா. முதல்ல அவங்க ரூமுக்குள்ள என்ன பேசுறாங்க நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசி. அந்த ரூம்ல பிரின்சி இருக்கான்டா. அவன் ஒரு அல்ப கரஸ்பாண்டன்ட் கிட்ட அமெரிக்கால இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க கேட்டுக்கிட்டான். மாப்ள, உனக்கு இன்ஃபர்மேஷனை லைவா ரிலே பண்றதுக்கு ஒரு சேட்டலைட் வருது. அதை கேப்சர் பண்ண முடியும். அந்த ரூம்ல நடக்கிறத டிவி இல்லாம லைவா பார்க்கலாம். என்னடா சொல்ற? அங்கே பார். என்னப்பா வண்டியை நிறுத்திட்டு வாண்டல வணக்கம் வைக்கிற? உங்களுக்கு என்ன வேணும் இப்ப? காலையில நாஸ்டா ஆச்சானே? அண்ணே, டிஃபனுக்கு ஆஃப் பாயில் எடுத்துக்கனே, அப்பதான் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். இந்த ஆபாடி ஆபாயில பத்தி பேசுது சரியில்லையே. அண்ணே, இன்னைக்கு இந்த காலேஜ் இப்படி அமைதி பூங்காவா இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்க கடமை கண்ணியம் கண்ட்ரோல் ரூம். அண்ணே, கரஸ்பாண்டன்ட் ஏன் தெரியுமா உங்களை பிஏ வச்சிருக்காங்க? இந்த 50 ரூபாய் சம்பளத்தை 5 வருஷமா வாங்குறேனே, அதுக்காக இருக்குமோ? அண்ணே, அவ்வளவு சம்பளம் கொடுத்தா அந்த வேலை யார் வேணா செய்வாங்கண்ணே. உங்க தகுதி அதுக்கு மேலண்ணே. அவங்களுக்கு லஞ்ச் பேக்ல சில ஐட்டங்களை நைஸா ஓகே பண்ணிடுறேன், அதுக்காக இருக்குமோ? எந்த நாய் வேணாலும் அந்த வேலையை செய்யும்ண்ணே. போங்கண்ணே, உங்க திறமை உங்களுக்கே தெரியலண்ணே. என்னப்பா இன்னைக்கு ஓவர் பீலிங்கா இருக்கு? உங்க டீக்கு ஏதாச்சும் புற வேணுமா? அதை விடுங்கண்ணே. உங்க திறமை என்ன தெரியுமா? ரகசியத்தை காப்பாத்துறது தானே. ஸ்விஸ் பேங்க் அப்புறம் ஒரு விஷயத்தை சீக்கிரட்டா வச்சுக்கணும்னா அதை உங்ககிட்ட தானே சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கான ஆளுங்க. பேஸ்மெண்ட் கூட உங்களுக்கு ஸ்ட்ராங்கான. இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ஆனா தம்பிகளா, எனக்குள்ள தூங்கிட்டு இருந்த செக்யூரிட்டிங்களை தட்டி அலர்ட் ஆகிட்டீங்க. என்கிட்ட இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வெளிய வராது. மாப்ள, ஓவரா பில்டப் பண்ணிட்டோமோ? இவங்கிட்ட இருந்து எப்படா இன்ஃபர்மேஷன் வாங்குறது? இப்ப பாரு அண்ணே, கரஸ்பாண்டன்ட் அவங்க ரூம்ல அமெரிக்காவில இருந்து வாங்கிட்டு வந்ததை பத்தி தானே பேசிக்கிறாங்க. அலர்ட் தம்பி, நான் ஃபுல் அலர்ட். என் வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வெளிய வராது. நான் சீக்கிரட் ஸ்விஸ் பேங்க் இருந்த மறந்துட்டியா? நான் சொல்லல அண்ணே சின்சியாரிட்டியை பத்தி. நாம அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டா கூட அண்ணே வாயவே திறக்க மாட்டாரு. அட ஆமா தம்பி, அவங்க உங்களுக்கு ஆப்பு வைக்க போறாங்கன்னு என் வாயால வரவே வராது. அண்ணே, எங்களுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியுது. ஆனா அண்ணே, எங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது உங்க வாயாலே சொல்லிருங்க. நீ ஏற்கனவே கருத்த பையன், அந்த கொடுமையை எப்படித்தான் தாங்க போறியோன்னு தெரியலையே. உனக்கு ஏற்கனவே முட்டி வீக்கு, நீ எப்படித்தான் அந்த வலியை தாங்க போறன்னு தெரியலையப்பா. தெரியல அண்ணே, எங்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய கண்ணுல இருந்து ஆறு மாதிரி கண்ணீரானே. கண்ட்ரோல் யுவர் எமோஷன் அட் லூஸ் மோஷன்.
நீங்க இருக்க போது எங்களுக்கு என்ன கவலை? நீங்க டோன்ட் வரி. இப்பதான் சரவண பவன்ல இருந்து கரஸ்பாண்டன்ட்க்கு சாப்பாடு போகுது. அந்த ஸ்வீட் உங்களுக்கு தான் நினைக்கிறேன். காத்தாடி உடம்ப பாத்துக்க. கூட்டமாக்குற பஸ்ல போகாத. வரட்டா? மாப்ள அவன் என்ன நக்கல் பண்ணிட்டு போறான் பாத்தியா? விர்ரா, ஒரு வீர வாழ்க்கையில 1000 விழுப்புண்கள். வா. ஐயோ ஐயோ, எத்தனை தடவை உன்னை வார்ன் பண்ண, அந்த வீணா போனோட வெளில போவாதன்ட்டு. என் பேச்ச கேட்டியா நீ? சாரிடா பாலாஜி. இப்போ என்னடா பண்றது? ஐடி கார்டை கழுத்துல தொங்க விடணும், இல்ல வீட்டு ஆணில மாட்டணும். அதை விட்டு இப்படி காலேஜ் நோட்டீஸ் போர்ட்ல தொங்க விடுவாங்க. இதை மட்டும் அமெரிக்கால இருக்க சந்துரு பார்த்தான், அவன் மாட்டிட்டு தொங்கிடுவான். பாலாஜி, நீ வேற ஏன்டா இப்படி ரொம்ப பயமுறுத்துற? நானே என்ன நடக்குமோ டிசி கிழிஞ்சிருமோன்ற பயத்துல இருக்கேன். நீ வேற ஏதேதோ பேசுற. நீ என் குடும்ப குத்து விளக்கு செய்யா, ஆனா உன் இமேஜ் இப்படி டேமேஜ் ஆயிருச்சு. பாலாஜி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியாடா? நான் வேணா போய் ஐடி கார்டு தூக்கிட்டு வந்துட்டுமா? ஹேய், வாய மூடுறா. நான் சொல்ல வந்ததே வேற. பாலாஜி, இந்த ஐடி கார்டு மேட்டர் எங்க வீட்ல சொல்லிடாதடா. என் அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நான் காலேஜ்க்கே வர முடியாது. உனக்கே தெரியும்ல என் லைஃப் ஆம்பிஷன் என்னன்னு. தெரியும் ஜெயா, உன் ஆம்பிஷன் வந்து அமெரிக்கால இருக்க என் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும் தானே? ஆமாண்டா பாலாஜி, என் லைஃப் ஆம்பிஷனே உன் கையில தாண்டா இருக்கு. ஜெயா, இப்பதான் உனக்கு என்னோட அருமை என்னன்னு தெரியுது. இனிமே அந்த கார்த்திகை நீ பழகவோ பேசவோ கூடாது. டேய், இவ்ளோ பிரச்சனைக்கும் நீ தாண்டா காரணம். நானா? ஆமா, நீ மட்டும் அந்த கார்த்திகை சேலஞ்ச் பண்ணாம இருந்திருந்தா நான் அந்த காலேஜ் கல்ச்சரல் செலெக்ஷனுக்கே போயிருக்க மாட்டேன். போனதுனால தான் செலக்ட் ஆனேன். இப்போ அதனால தான் காஃபி டே ட்ரீட் பிரச்சனை எல்லாம். உன்னால தான் என் ஐடி கார்டு காலேஜ் நோட்டீஸ் போர்டில் மாட்டிருக்கு. அப்படியா சொல்ற? ஆமா ஜெயா, நான் தான் ப்ராப்ளத்துக்கு காரணம். ஐம் வெரி சாரி ஜெயா. அமெரிக்காவில் இருக்க சந்துரு கிட்ட நீ எதுவும் சொல்லிக்காத. பாலாஜி, நீ இவ்ளோ அறிவா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் தெரியுமாடா? நான் உனக்கு அட்வான்டேஜ் தான். இதோ வருது பார் டிஸ்அட்வான்டேஜ். ஜெயா, இனி அந்த கார்த்தியோட நீ பழகவோ பேசவோ சிரிக்கவோ கூடாது. சரிடா. ஜெயா, ஜெயா அவங்ககிட்ட பேச மாட்டா. அது அவ சொல்லட்டும். ஜெயா அவங்ககிட்ட சொல்லு. ஜெயா, நான் இனிமே உன்கிட்ட பேச மாட்டேன் கார்த்திக். ஜெயா, ஒரு சீரியஸான பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி சின்ன புள்ளத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இப்போதைக்கு போய் அதெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. நீ பயப்படாம இரு. உன் பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், போதுமா? நீ சும்மா இருடா. கார்த்திக், கரஸ்பாண்டன்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்போதான் வந்திருக்காங்க. அதுக்குள்ள அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டோம். எப்படிடா சமாளிக்க போறோம்? அவங்க நினைச்சா நம்மள என்ன வேணாலும் செய்ய முடியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இவனை கட் பண்ணிதால இந்த கஷ்டமே இல்லை ஜெயா. பாலாஜி, நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். நானே இதை சால்வ் பண்றேன். கார்த்திக், முடியுமாடா? முடியணும். மங்காத்தல தள்ள ஆக்டிங் செம்ம மச்சி. வாடா. என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பிரகாசமா இருக்க? குடிச்சிருப்பான்டா. அது விடுறா. இனி ஃபிளாஷ் நியூஸ் என்னன்னு தெரியுமா? அமைச்சர் கைதா? அது டெய்லி நியூஸ்ரா. டேய், ஓவர் பில்டப் கொடுத்த விஷயம் மட்டும் செம்ம மொக்கையா மங்காத்தா படத்துல திருஷா நடிச்சிருக்கான்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், செம்ம அடி வாங்குவேன். மச்சி, நம்ம ஜெயா இருக்கல்ல? மச்சான், நோட் திஸ் பாயிண்ட். நம்ம ஜெயாவா? ஏய், சொல்ல விடுங்கடா. அந்த ஜூனியர் பையன் கார்த்தி கூட சுத்திட்டு இருப்பால ஜெயா. ஆமா, அதுக்கு என்ன அடுத்த வாரம் கல்யாணமா? டேய், இப்ப சொல்லவா வேணாவா? டேய், சொல்லி தொலைடா. அந்த பொண்ணோட ஐடி காலேஜ் நோட்டீஸ் போர்டில் இருக்குடா. என்ன கார்த்தியோட ஓடி போயிட்டலா? ஏய், ஓடுற வேணா ஐடி கார்டை தூக்கி வீசிட்டா போவா. அது இல்லடா மேட்ரு. இதுங்க எங்கேயோ போய் டீமா கூத்தடிச்சிருக்காளுங்க. எங்கேயோ இல்லடா, காஃபி டே. அது எப்படி உனக்கு தெரியும்? வேற யாரா? எல்லாம் நம்மளோட அடிமைதான். ஓ, பாலாஜி தான் உங்களுக்கும் சொன்னானா? ஆமாண்டா. ஆனா அன்னைக்கு எங்கேயோ தொலைஞ்ச ஐடி கார்டு இன்னைக்கு இங்க எப்படி வந்திருக்கும்? அதான் மேட்ரு. நாம வேணா அந்த கரஸ்பாண்டன்ட் பிஏ ஒருத்தர் இருக்கானே, சிகாமணி. டேய், சிகாமணி இல்லடா, சிங்காரம். அவங்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? உனக்கு இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா இவ்வளவு ஆர்வம்? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஆர்வம் அதிகமாச்சு. அதை ரொம்ப சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கலாம். எப்படி சொல்ற? இந்த ஐடியா நோட்டீஸ் போர்டில் போட வச்சது யார் வேலையா இருக்கும்? நம்ம பிரின்சிபால் வேலையா தான் இருக்கும். இழிச்சானுங்க. அவன் வேஸ்ட் மச்சி. வேற யாரா? நம்ம கரஸ்பாண்டன்ட் திரும்ப வந்தாச்சு. அந்த விஷயம் தெரியுமா? தெரியாதே. அவங்களோட வேலையா தான் இருக்கும். அவங்க பனிஷ்மெண்ட் ரொம்ப சிவியரா இருக்கும்னு உனக்கு தெரியாது? மாட்டட்டும். அப்பதான் எல்லாருக்குமே அறிவு வரும். அவங்களுக்கு அறிவு வரது இருக்கட்டும், நம்மளும் உஷாரா இருக்கணும். இல்லைன்னா அந்த அம்மா நமக்கு டிசியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடும். அதுவும் சரி. சரி, வாங்கடா போலாம். டேய், ஐடி கார்டு மிஸ் பண்ணிட்டு போற? ஐயோ, தேங்க்ஸ்ரா. அப்புறம் உன் பேரும் நோட்டீஸ் போர்டில் தாண்டா தங்கும்.
கார்த்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கு பயப்படுற? ஐடி மிஸ் பண்ணதுன்னா உலகமா தான் குத்தமா? அப்படி இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி காணாம போன ஐடி கார்டு இங்க எப்படி வந்துச்சுன்னு தெரியல. கால் முளைச்சு வந்திருக்கும். எதுக்கு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிற? ஐடி மிஸ் ஆறது சகஜம்தான், ஆனா அதையே நோட்டீஸ் போர்டுல போட போறாங்க. உன் மூஞ்சிய பார்த்தா யோகம் வரும்னு எந்த ஜோசியக்காராவது கரஸ்பாண்டர் கிட்ட சொல்லிருப்பான். டேய், அவளே பயந்து போயிருக்கா. கொஞ்சம் அமைதியா இருடா. என்ன ஒரு பாசம். அங்க சுவிட்ச் போட்டா இங்க பல்ப் எரியுதே. ஒருவேளை என் கூட பழக்கம் வச்சுக்கிட்டதுக்காக பாரத ரத்னா கொடுத்து கௌரவப்படுத்துறாங்களோ? டேய், அடங்குடா. பாவம்டா மாப்பிள்ள நீ. ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல, ஹீரோ ஆனாலும் ஆனா எல்லா சீன்லயும் சீனை போட வேண்டியதா இருக்கே. என்னடா இதுக்கு கவுண்டர் டைலாக் எதுவும் இல்லையா? இருக்கு. அப்புறம் என்ன சொல்ல வேண்டியதானே? வாயில அசிங்கமா வருது, அதான் சொல்லாம வாழாமன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சும்மா இருங்கடா. பாலா, சிங்கார அண்ணன் கிட்ட கேட்டியா என்ன பேசிக்கிறாங்க? சிங்காரத்துக்கிட்ட கேட்டேன், அவர் அண்ணன் கிட்ட கேட்கல. டேய், வள்ளியாடாம என்ன சொன்னாங்கன்னு சொல்ற? மாப்பிள, பட்டாப்பட்டி ஒண்ணுதான்டா மிஸ், இல்லனா நீ பஞ்சாயத்து தலைவரே ஆயிரலாம். டேய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஓ, இவ்வளவு நேரம் நீ கொடுத்ததுக்கு பேர் மரியாதையா? சிங்காரத்துக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியலடா. இப்ப என்னடா பண்ணலாம்? 1/2 கிலோ மைதா வாங்கி போண்டா பண்ணலாம். ஐடி மிஸ் ஆயிருக்கு, அதை எடுத்துட்டு வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டுக்காங்க. இதுவே 5 ரூபா காணாச்சுன்னு வைக்கி ஆட்டையே போட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டுன்னு டம்மு கட்டி பேசுறான் பாரு. சரி, ஜெயா ஐடி தொலைஞ்சிருக்கு, ட்ரீட் இல்லையா? ஏய், அத தரதா சொல்ல கரஸ் மூலமா ஏற்பாடு பண்ணிருக்காரு. வசமா மாட்டிக்கிட்டீங்க, போங்க. சரி மாப்பிள, நீ போ, நான் வெயிட் பண்றேன். ஹலோ, உங்களையும் தான். என்னையும்னா நம்ம டீமையும் தாண்டா இருக்கும். நான் போய் பசங்க எல்லாத்தையும் கூட்டி வந்துடுறேன், நீ முன்னாடி போ. சரியா? வாஜே. ம்